வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். வார பலன்கள் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை உள்ள பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனசில் ஒரு தைரியம் இருக்கும். நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனால் எண்ணம் பாசிட்டிவாக இருந்தால் தப்பே கிடையாது. ஆனால் நிகழ்வுகள் அதற்கு ஏற்றாற் போல் இருக்காது. இது எப்படின்னா, இந்த சில ஃபிலிம்ஸில் காமிப்பான், ரொம்ப சின்சியர் போலீஸ்மேனாக போய் எல்லாருக்கும் உதவி பண்ணணுன்னு போனால் அங்கே எல்லா பயிலும் லஞ்சம் வாங்கிட்டு இருப்பான். அவன் சொல்லுவான், எங்களோட ஐக்கியமாயிடு, இல்லைன்னா நாங்கள் உங்களை போட்டு கொடுத்துருவோம்மா. அந்த மாதிரி சூழலில் என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக தான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதுபோல் நமக்கு நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருப்பதில் ஒன்றும் வியப்பில்லை. அது போன்ற ஒரு காலகட்டமாக இது இருக்கும். எந்த ஒரு பிளானிங்கும் நீங்கள் நினச்சா மாதிரி குறிப்பிட்ட நேரத்தில் நடக்காது. வேலையே இல்லாமல் உக்காந்துருப்பான். உங்களுக்கு போட வேண்டியது ஒரு சின்ன கையெழுத்து, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லுவான். அவன் போய் சொல்கிறான்னு தெரியும், ஆனாலும் பொறுமையாக தான் இருக்கணும், இல்லைன்னா காரியம் கெட்டு போயிடும். இது போல் சில இரிட்டேஷன்ஸ் எல்லாம் தரக்கூடிய ஒரு வாரமாக இது அமையலாம். பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்கள், இறுதியாக வெற்றி ஏற்படும். அதுபோல் ஒரு வாரமாக இது உங்களுக்கு அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.